صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பாய்மார்கிட்டையும் வந்திருக்கக்கூடிய பாய்மார்கிட்டையும் சொல்லிக்கிறோம், சலாம் சொன்னால் பதில் சொல்லிக்கிறணும். அதில் நீங்கள் வேற எவ்வளோ டிஸ்டன்ஸில் மேடை அமைச்சிருக்காங்க. பிரதமர் வந்து கொடியேற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குது. அவங்களாம் பயந்து போய் கூண்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் ஸ்டேஜே அப்படி தான் போட்டிருக்கீங்க. நான் சலாம் கலாமுக்கு முந்தி ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், முடிஞ்ச அந்த ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள், இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொண்ட வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொண்டு வந்துட்டு சரி இன்னொரு 5-6 அடி முன்னாடி தள்ளி வந்தால் இந்த பேச்சுக்கு வந்து உள்ள தளவில் ஒரு சின்ன ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம், பணிவான வேண்டுகோள். இது யார் எடுக்கிறாங்களோ அவருக்கு எந்த அளவுக்கு அந்த விசிபிள் கிடைக்குன்னு பார்த்துக்கிறதும் இதை தான் அவர் தான் முக்கியம். அவர் எடுக்கிறவருக்கு முதல்ல அதையும் மறைச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இதாங்க நம்ம சமுதாயத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜும்மாவிலையோ நிகழ்ச்சிகள்லையோ ஆலிம்கள் வந்து ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமே வந்து அதுக்கு இசைஞ்சு கொடுக்குறீங்க பாருங்க. சேர நீங்களா தூக்கிட்டு வந்துட்டீங்க, வயசான ஆட்களும் உட்பட. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தாய்மார்கிட்ட சொல்லிக்கிறோம், நீங்களும் சலாத்துக்கு பதில் சொல்லிக்கங்க. ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறணும்னு நினைச்சீங்களோ அதை இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு டைம் தர சொல்லுவோம். இந்த கலந்துரையாடல்னு சில இடத்துல நடத்துற மாதிரி தேவைப்பட்டா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தந்து நீங்க உடுத்திட்டு வந்திருக்கக்கூடிய சேரியை பற்றி, நீங்க போட்டு வந்திருக்கக்கூடிய புர்காவை பற்றி, நீங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய நகைகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்பட்டா ஷேக் அறக்கட்டளையில் இருந்து நான் அனுமதி பெற்று நானே அறிவிக்க தயாரா இருக்கிறேன். அதனால அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். இங்க சுல்தான் ஃபாசில் மன்பை ஹஸரத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுங்கிறத சொன்னாங்க. சில பேர் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்க நோட்டீஸ் அடிச்சாங்களா அடிக்க மாட்டாங்களா தெரியாது. கொஞ்சம் போன் இருந்துச்சுன்னா நிகழ்ச்சி அன்னைக்கு காலையில ஒரு 1.5 மாசத்துக்கு முந்தி உங்களை பேச கூப்பிட்டோமே நீங்க வந்துடலாமான்னு கேட்பாங்க. சில பேருக்கு அது மறந்தும் போயிடும். ஆனா இங்க பொறுத்தவரையில ஒரு ஃப்ரீக்வென்ட்லி கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹஸரத் தொடர்புலே இருந்தாங்க. ஒரு வகையில இது சரின்னு நினைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு இடையில ஹஸரத் நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதை மொபைல்ல போடும் பொழுது பயோடேட்டான்னு கேட்டதுனால சரி ஹஸரத்துக்கு தெரிஞ்சு மாணவர்கள்ட்ட ஏதாவது இதை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு சொல்ல போறா போல தெரியுது. மாணவிகள்கிட்டயோ ஏதோ ஒரு டிகிரி, அந்த டிகிரியை எந்த யூனிவர்சிட்டி மூலமா படிக்கலாம், எங்க கரஸ்பாண்ட் கோர்ஸ்ல படிக்கும் பொழுது எந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹஸரத் கேட்டாருன்னு அந்த டிகிரிகளை போட்டு யூனிவர்சிட்டியும் சேர்த்து போட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா எங்கெங்க என்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரியறதுக்காக போட்டிருந்தேன். ஆனா அதை நீங்க வந்து இவ்வளவு படிச்சுன்னு ஃபுல்லா அதை இது வாசிச்ச மாதிரி வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்பாடா இருக்கும்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இதுல இந்த மாணவர்களை பொறுத்தவரையில அவங்க சொன்னாங்க, மாணவர்கள் கல்லூரியில பணியாற்றுறது, மதரசாவில் பணியாற்றுறது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் பயானா சில செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன். வாழ்க்கை அனுபவங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து நாங்கள்லாம் சந்திக்கிறது மாணவர்கிட்ட இருந்த சில விஷயங்கள் எடுத்துக்க வேண்டி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மாணவர்கள்ட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே ஒரு ஆசிரியரை பட்டத்திட்ட மாதிரி ஆக்கிருது. அதுல இன்னைக்குள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே எப்பவுமே ஜெர்க்காவே வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து பழைய காலம் மாதிரிலாம் டீல் பண்ண முடியாது. பழைய காலத்துல வாத்தியார்லாம் வித்தியாசமா இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன். ஒரு பள்ளிக்கூடம்
அது வந்து ஒரு ஓராசிரியர் பள்ளிக்கூடம். ஓராசிரியர் பள்ளிக்கூடம்னா 1 to 5 வரைக்கும் ஒரே சார் இருந்து 1வது வகுப்புக்கு அவர் தான் நடத்துவாரு. அப்படியே வரிசை 5வது வகுப்பு வரைக்கும் அவர் தான் நடத்துவாரு. 1வது போய் உட்கார்ல அப்படின்னு அவர் புக் எடுத்துட்டாருன்னா அவன் கவனிக்கணும். 5வது வகுப்பு பையனை கூப்பிட்டு சோசியல் சயின்ஸ் கவனின்னா அவன் கவனிச்சுக்கணும். ஒரு ஓராசிரியர் பள்ளியில, அது ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார், நடந்த செய்தி தான், டெய்லி பாடம் நடத்தி கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அவருக்கு. எப்போது ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்து உள் ரூம் ஒன்று இருக்கும், இங்க அப்படி கிளாஸ் ரூம்லாம் இருக்கும். திருநெல்வேலி பாஷையில் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு நீ பாடம் வாசின்னு சொல்லிட்டு அவன் புக் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கான். மற்ற பையன்கள்லாம் கவனிக்க சொல்லிட்டு உள்ள ஒரு சட்டையை கழிச்சிட்டு பெஞ்சில் படுத்து கிடக்கிறார். திடீர்னு ஜீப் சத்தம் கேட்குது. கொஞ்ச நாளைக்கு முந்தி உள்ளது இது. ஜீப் சத்தம் கேட்டாலே நம்மள மாதிரி ஆட்கள்லாம் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி ஜீப்னா போலீஸ் ஜீப்னு பயப்படுவோம். பள்ளிக்கூடத்து வாத்தியாரெல்லாம் இன்ஸ்பெக்டர் வர்றாரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் தான் வந்தாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எப்படி ஆசிரியர் எப்படி மாணவர்கள் பாருங்க எழுஞ்சி வெளியே வந்துட்டாருங்க. வெளியில வந்து தற்செயலா அன்னைக்கு அந்த பையன் சயின்ஸ்ல அவன் அந்த வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடி, அதுக்கு ஒரு மொத்த வார்த்தை ஒன்று எனக்கு டக்குனு நினைவுல வர மாட்டேங்குது. அனட்டமின்னு நினைக்கிறேன். அனட்டமி உடல் உறுப்புகளை பத்தி, வெளி உறுப்புகள் உள் உறுப்புகள், பார்ட்ஸ் ஆஃப் பாடி, அனட்டமி சம்பந்தமா அது கொஞ்சம் வருது. அந்த புத்தகத்துல லேசா வருது. அதான் வாசிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. வாத்தியார் உள்ள சட்டையை கட்டிட்டு படுத்து கிடக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன கேப்பாரு, யோ பையனை வாசிக்க விட்டுட்டு உள்ள போய் படுத்து கிடக்கிறீரோ அப்படின்னு வேலைய சஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. வேகமா எழுந்து வந்திருக்கிறாரு. ஏய் கவனி, அவன் என்ன வாசிக்கிறான் தெரியுதா? தலை எங்க இருக்குது? என்ன இருக்குது? நெஞ்சு எங்க இருக்கு தெரியுமா? அந்த இருக்குது. அதுக்குள்ள ஹிருதயம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த நெஞ்சுக்குள்ள இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. லிவர் எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு உடம்ப காட்டி பாடம் நடத்துற உடனே அந்த செய்தியில படிச்ச இன்ஸ்பெக்டர் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு வெளியில போய் டிரைவர் போய் பேச போகும்போது, அவன் என்ன ஐயா இன்ஸ்பெக்ஷனே பண்ணாம உடனே வெளியே வந்துட்டீங்களா, என்ன விஷயம் கேட்ட உடனே அந்த இன்ஸ்பெக்டர் டிரைவர்கிட்ட சொன்னாராம், நான் வந்து ஆசிரியரை செக் பண்ணதாண்டா போனேன். போனதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல நுழைஞ்ச மாதிரி இல்ல, அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், எங்கேயோ ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. அங்க கடவுளே நின்று பாடம் நடத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படி புண்ணியமான கடவுளை 2 தடவை தலைகளை நின்று கும்பிட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்ன மாதிரி மனுஷன் உயிரை கொடுத்து பாடம் நடத்தலாம்? சட்டையை கழட்டிட்டு பார்ட்ஸ பூரா சொல்லி கொடுக்கிறாரு அந்த தெய்வம். இந்த தெய்வத்தை கூப்பிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அதான் முக்கியமான இடம். இது ஆசிரியர் என்றால் இங்க ஒரு மாணவ பையன் சொல்லி இருக்கிறான், பரவாயில்லடா சாரு பேரை சொல்லிட்டு ஒரு ஜான் வயிற்றுக்காண்டி எப்படிலாம் நடிக்கிறாரு பாருடா அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் ஒரு ஜான் வயிற்றுக்காக எப்படி நடிக்கிறாரு, நடிச்சுட்டாருடா, இந்த வாத்தியாட்டு நம்ம பாடம் படிச்சுக்கிறோம்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இங்க இது பார்க்கறது கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி சில செய்தி இருக்கலாம். இது ஒரு சில இடங்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்குமே தவிர, இன்ஸ்பெக்டர் வர்ற நேரத்தில் ஆசிரியர் நடந்து கொள்வதையும் நாம எப்படி நம்ம தயாரிக்கப்பட்டோம் என்பதையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அனுபவிச்சிருப்போம். கொஞ்சம் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது மேடைக்கு அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் ஆசிரியர்கள் யாராவது ஒரு மாணவர்களை ஒருத்தரையோ 2 பேரையோ தயார்படுத்தி வச்சுதான் கேள்வி கேளுங்கன்னு அந்த பையன் மட்டும் தானே கேட்பாங்க. எல்லா பையனும் கேட்க முடியாது. எல்லா பையன்களும் பதில் சொல்ல மாட்டான்னு இன்ஸ்பெக்டர் உட்பட தெரியும். அது முக்கியமான விஷயம். இந்த மாணவர்கள் இதுல நம்ம வந்து மதரசா ஷேக் அறக்கட்டளை, அதுல வந்து தாருல் ஹுதா பெண்கள் அரபி கல்லூரி, அண்ணன் அவங்க பொறுப்புதாரி, அதனுடைய ஃபவுண்டர், அவங்க பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது சில செய்திகளை கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணாங்க. ஒரு அறக்கட்டளை, அதன் மூலமாக ஒரு மதரசா
நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கு சில செய்திகள் போய் சேரணும், மார்க்க விஷயங்கள். இப்ப இன்னொரு ட்ரெண்டை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சமூகத்தில் எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இப்படி நம்ம யோசிக்க வந்துட்டோம். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எங்கேயாவது மதரசா, அது ஆண்கள் மதரசா இருக்கட்டும், வியாலஜினா மாதிரி, எங்க உஸ்மானியா மாதிரி இருக்கட்டும், ஆண்கள் மதரசாவா இருந்தா அதுல அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நோம்புக்கு பிறகு எங்க மதரசாவோட மாணவர்களை சேருங்கன்னு அவங்க ஒரு ஆடு போடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் அவங்க ரஹ்மத் பத்திரிகையில, குரானின் குரல்ல, ஜமாத் உலமா பத்திரிகையில தான் கொடுக்க முடியும், வேற எந்த சேனலும் கிடையாது. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சேனல்லாம் நிறைய இருக்குது. நம்முடைய செய்தியை வெளியே கொண்டு போறதுக்கு எத்தனையோ வழிகள் வந்துருச்சு. அதுல நோட்டீஸ் மூலமாவும் போடுறோம், வாட்ஸ்அப் மூலமாவும் நம்ம நோட்டீஸா ரெடி பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மதரசாக்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்பதோடு அவர்கள் +1 +2 படிக்க முடியும், எங்கள்கிட்ட ஒரு டிகிரியை முடிச்சிருவாங்க. 5 வருஷம் எங்கள்கிட்ட அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வெளியில வரும்போது ஒரு ஆலிமாவா வெளியே வருவாங்க, அவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருவாங்க அப்படின்னு மதரசாக்கள்ல இப்படி ஒரு ஆடு வர்றத பாக்குறோம். இது மதரசா அப்படின்னு சொன்னா, கல்லூரிகள்ல இருந்து ஆடு போடுறாங்க. கல்லூரிகள்ல சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எங்களிடத்தில் டிகிரி படிக்க வரும் பொழுது நாங்கள் மாலை நேரங்களிலும் ஓய்வு நாட்களிலும் அவர்களுக்கு அப்சல் உலமா அல்லது ஆலிமா முபல்லிகா வகுப்பு நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க போடுறாங்க. இப்ப சமுதாயம் ஒரு காலத்தின் கட்டாயத்திற்குள்ள நிறுத்தப்பட்டிருக்குது. ஒரு இடத்துல இருக்க நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத மதரசாக்கள் ரொம்ப குறைவு. அவற்றிலே மாணவர்கள் சேர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்துல அந்த மாதிரி சில மதரசாக்கள்ல டுயல் கல்வி இல்லாம ஒரே சிங்கிள் மதரசா மட்டும் இருக்கக்கூடிய சில இடங்களில் அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு குதிரத் இன்னும் அந்த மதரசா நிறுவனர்கள் இப்ப நடத்துகின்றவருடைய நோக்கத்தோடு சில மதரசாக்கள்ல தான் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் இந்த நீங்க 2 கல்வியும் சேர்த்து கொடுக்குறீங்களா, அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவீங்களா என்று கேட்டுத்தான் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை குறிப்பாக சேர்க்கவே வர்றாங்க. இது இப்படி ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. நான் சும்மா எல்லாமே இன்ஃபர்மேஷனாவே கொடுத்துட்டு போறேன். நான் வேற எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. எப்படின்னா எங்க மசாலா இருக்குன்னு பேச்சோட சொன்ன பாருங்க, ஓஹோ இவர் வர்றதோட இந்த அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆடு மேய்ச்ச மாதிரி அப்படிலாம் இல்ல, இப்படிலாம் இருக்குங்கிற ட்ரெண்டை ஞாபகப்படுத்துறோம். அவ்வளவுதான். செய்தி உங்க காதுல வந்து சேரணும். அன்னை ஹாஜரா எங்க ஊர் கல்லூரியில, திருச்சி ஜமால் முகமது கல்லூரி 12,000 13,000 மாணவர்களை கொண்ட தமிழ்நாட்டுடைய முஸ்லீம் கல்லூரியில பெரிய கல்லூரி. அவங்க நம்ம சமுதாயக்குள்ளே ஈர்க்கிறதுக்காக 5 வருட ஆலிமியத் கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க அங்க உள்ள போய் டிகிரி படிப்பாங்க. டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது எங்க சைட்ல உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க. உஸ்தாத்மார்கள் ஒரு எம்ஃபில் வரைக்கும் படிச்சவங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க. இவர்கள் ஆலிமாவும் இருக்கிறாங்க, எம்ஏ அரபிக் முடிச்சிருக்காங்க, எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ஓதுறாங்க. அவன் +2 படிச்சுட்டு உள்ள வந்துட்டான்னா ஜமால் முகமது கல்லூரியில அவன் எம்ஏ முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது அவனுக்கு ஆலிமியத்துன்னு ஒரு பட்டமே கொடுக்குறாங்க. ஜமால் முகமது கல்லூரி எதுக்கு சொல்றோம்னா, அவங்களுடைய மாணவர்கள் சேர்க்கைக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு கீழே நிக்கிறாங்க. ஜமால் முகமது கல்லூரியை பொறுத்தவரையில சதகத்துல்லா கல்லூரிலாம் நான் முந்தா நாள் ஒரு முக்கியமான வேலைக்கா பிரின்சிபால் ரூமுக்குள்ள போற அவர் சொல்றாரு, பிகாமுக்கு 1000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்றாரு. பிகாமுக்கு மட்டும் 1000 அப்ளிகேஷன். பிகாம் எத்தனை இருக்குது? அலாட்மெண்ட் சீட் வந்து யூனிவர்சிட்டி படி 64 பேர். சில சமயங்களில் ஒரு 7 பேர் 6 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 70 பேர். 5 பிரான்ச் இருக்கு எங்க கல்லூரியை பொறுத்தவரையில. 5 பிரான்ச்ல 350 பேர் அதிகபட்சம் சேரலாம். 1000 அப்ளிகேஷன் வருது. 350 இருந்தா 1000 அப்ளிகேஷன் எப்படி எடுக்கிறது? அதுல ஒரே ஒரு பிரான்ச் இருந்தா வெறும் 70 பேர் தான் இருப்பான். 70 பேருக்கு எத்தனை பேரு? இந்த நிலை இப்பொழுது இருக்கிறது. இதற்கிடையிலே நம்ம மதரசாக்களிலே நான் இங்கேயும் பார்த்தேன் நோட்டீஸ், ஏற்கனவே அசரத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. இங்கும் நம்முடைய பிள்ளைகள் டிகிரி முடிக்கிறதுக்கு, அதிலும் குறிப்பாக என்ன டிகிரி முடிச்சா அவர்களுக்கு ஓரளவுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதையெல்லாம் நம்முடைய ஆசிரியர்கள் யோசிச்சு இந்த ஒரு தேன தடவிதான் நம்ம இன்னைக்கு சமூகத்தில் இதெல்லாம் காட்ட வேண்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. எதையுமே வந்து நெகட்டிவ் ஆங்கிள் சொல்லல, நடக்கிற விஷயங்கள் பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம எப்படிலாம் போக வேண்டி இருக்குது, என்ன சூழ்நிலையில இந்த சமுதாயம் வந்து நிற்கிறது, நம்ம இப்ப என்ன செய்யணும், முக்கியமான விஷயம். இங்க நம்முடைய மாணவிகள் பட்டம் பெறாங்க. தாருல் ஹுதாவில அவர்கள் ஓதி முடித்து பட்டம் பெறாங்க. சமூகத்தில் இவர்களை தயாரித்து
ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ முந்தா நாள் 10th ரிசல்ட், ஒரு வாரத்துக்கு முன்னாடி +2 ரிசல்ட். +2 ரிசல்ட் முடிந்த மறுநாள் நினைக்கிறேன் ரிசல்ட் அநேகமா வியாழக்கிழமை நம்ம வந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நான் என்னுடைய உரையாக இப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் வாங்குக்கு பிறகு தொடரும். கொஞ்சம் சுருக்கமாகவும் வர்றேன். இவர்கள் எடுத்த மதிப்பெண்ணை வைத்து பெற்றோர்களாகி நீங்கள் இம்மாவுடனா முதல்ல பெற்றோர்களை போக்கஸ் பண்ணி ஒரு செய்தி சொல்ல வந்தேன். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கான இலக்கு என்ன, அவங்களை எப்படி கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு சஹாபாக்கள் வாழ்விலிருந்து சில உதாரணங்களை ஞாபகப்படுத்தினேன். நம்ம பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் பொழுது சஹாபிகள் காலத்து உதாரணம் என்பது நமக்கு ஒரு சின்ன முன்மாதிரி தானே தவிர அந்த காலம் வேறு இப்ப வேறு. அது ஒரு சின்ன மாடல் அல்லது ஒரு வழிகாட்டுதல். நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இலக்கை பொறுத்த வரையிலே நான் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டை இங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய செய்தி உங்கள்ட்ட சொல்றேன். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹாபிகளுடைய உள்ளத்தில் ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு அரிசீனோ அஸ்மாக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைக்கும் பொழுது நல்ல பெயரா வைங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு அவங்க சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ஃபைன்னக்கும் துதோன யோமல் கியாமத்தி பிஅஸ்மாயிக்கும் அஸ்மாஇ ஆபாயிக்கும், கியாமத் நாள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை அங்க மஹ்ஷர் மைதானத்து கேள்விக்கு சொர்க்கத்துக்கு அழைக்கும் பொழுது உங்கள் பெயரையும் உங்களுடைய தகப்பனாருடைய பெயரையும் சொல்லி அல்லாஹ் அழைப்பான். நல்ல பெயரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு ஹதீஸினுடைய விளக்கத்தினுடைய அடிப்படையிலே என்ன பெயர் வைக்கிறீங்களோ அந்த பெயருடைய பிரதிபலிப்பு யாருக்கு வச்சிருக்கோமோ அவங்களுடைய வெளிப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல இந்த பிலாசபி நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு வித்தியாசமான செய்தி. அதாவது சஹாபாக்கள் இதுல இருந்து எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் தொனிக்க வேண்டும், தொனிக்கணும். நம்ம நியத்து அப்படி இருக்கணும். என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேருக்கு தக்க. உதாரணமா பாருங்களேன், நம்மள பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் காலம் இல்லாத நேரத்துல அதிகமான பேரு அந்தந்த ஏரியாக்கு தக்க இருக்கும். பெரும்பாலான ஊர்கள்ல முஹியத்தீன்ங்கிற பேர் கண்டிப்பா இருக்கும். ஒரு செயின்ட், அவங்க ஒரு புனிதர்கள், உலகம் பூராவும் ஷேகுமார்களுக்கெல்லாம் தலைவராக கருதப்படுகின்ற மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் நின்றார்கள். எனவே முஹியத்தீன்ங்கிற பேரு நிறைய பேருக்கு இருக்கும். ஷாவுல் ஹமீது பாதுஷா இந்தியா முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள். கஜா மொய்னுத்தீன் சிஷ்டி, இப்படி அது மாதிரி காமன் சில பேர்கள் இருந்துச்சு. சில ஏரியாக்களுக்கு தக்க இருக்கும். நம்ம கோட்டாறு பக்கத்தில் போயிட்டோம்னா ஞானியார் சாஹிப், ஞானியாரப்பா வழியிலாம் நாங்க இருந்தாங்க. இப்படி எங்கெல்லாம் இறைநேசர்கள் தங்களுடைய தியாகத்தை செய்து அந்த பகுதி மக்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்களோ அவர்களுடைய நினைவை கொண்டு அந்தந்த ஊர்கள் அந்த பேர் இருக்கும். நீங்க எப்படி ஒவ்வொரு ஊரா பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல நம்ம நியத் நமக்குள்ள நல்லா வரணுங்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல நல்ல பேர் வைக்கணும். ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் கூப்பிடும் பொழுது நம்ம பேரு அத்தா பேர் பாப்பா பேர் கூப்பிடும் போது நல்லா இருக்கணுமா இல்லையா? ரெண்டையும் சேர்த்து கூப்பிடும் போது அழகா இருக்கணும். எல்லா கோடிக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பகுதிகளில் நிறைய இடத்துல இங்க யாரும் வருத்தப்பட்டுக்கிடாதீங்க, பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்க. தயவுசெய்து எனக்கு அதெல்லாம் உடன்பாடா தெரியல. பிச்சைன்னு பேர் வைக்கிறதெல்லாம் முன்னாடி வச்சிருந்தா கூட இப்ப மாத்திக்கிறலாம். பழைய பேரை விடணும்னு சொல்லல. பழைய காலத்துல இப்ப நிறைய பேர் பழைய பேர் வேண்டாங்கிறாங்க. பழைய பேர்னா நீங்க சாமி பேர்லாம் சொல்லாதீங்கிறாங்க. அதை சொல்ல வரல. நான் இந்த பேர் நல்ல அர்த்தத்தை துணிக்குதான்னு தெரியல. நான் ரொம்ப உள்ள போயிட்டா சரியா வராது. இந்த பேர் அர்த்தபூர்வமானதாகவும் அது அந்த துணிக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்வில ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை தான் நாங்க சொல்ல வர்றேன். சஹாபாக்களில் சிலர் ஒரு மஸ்வரா பண்றாங்க. மஸ்வரா பேர் எப்படி வைக்கிறது? இப்ப நம்மள என்ன செய்யறாங்கன்னா, பேர் வைக்கும் போது கொஞ்சம் சரியா இருக்காங்க, பள்ளிவாசல் இமாம் பேர் அஜரத்துக்காவது எழுதி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நான் பாரம்பரியமா ஒரு ஸ்டைல் வச்சிருந்தேன். பெரும்பாலும் எழுதி கேட்கும் பொழுது ஒரு A4 சீட்டை 2ஆ மடிச்சு அதை பாதியா கிழிச்சு அதுல என்னால என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல 7 பேர் எழுத முடியும். அரபி எழுதணும், தமிழ் எழுதணும், இப்போ சொல்ல இங்கிலீஷ் எழுதணும். இது கொடுக்க வேண்டியிருக்கு அந்த சர்டிபிகேட்டுக்கு.
அதோட சேர்த்து அதனுடைய அர்த்தத்தையும் எழுதும். அது என்ன அர்த்தம்? இப்படி 4 வரி கணக்கு பண்ணா நான் ஒரு 7 பேர் எழுதுற பழக்கம் வச்சிருப்பேன். ஒரு பேப்பர்ல, ஒரு ஆப்ஷீட்ல எழுதி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் உடனே செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு 3 நாள் கழிச்சு வந்து வீட்டுல இன்னும் கொஞ்சம் எழுதி கேட்டாங்க அப்படின்ட்டு வருவாங்க. வந்து இன்னொரு 10 தாங்கன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு ஆளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். முதல்ல 7 நல்லா கவனிச்சுட்டு வாங்க, 2வது 10, நான் 10 எழுதி கொடுத்துட்டேன். மொத்தம் எத்தனை ஆச்சு? 17 நேரம் ஆயிட்டு. 17 எடுக்க முடியாதா? 3வது வந்து கேட்டாரு, நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ அவ்வளவு எடுத்தாங்கன்னு கேட்டாரு. முதல்ல 7 அவரே கேட்டார், நான் 7 எழுதுனா இப்ப 2வது 10ன்னு கேட்டார், எழுதிதாங்கன்னு கேட்டார். நான் 3வது சொன்னேன், கூடுதல் எழுதி கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை, 5 எழுதி கொடுத்துட்டு டோட்டல் எத்தனை ஆச்சுப்போம்? 22 நேரம் ஆச்சு. 22 நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 3வது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படின்னாரு. எங்க ஊர் பாஸ் நல்லா இருப்பீங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு. எங்க வீட்டுல அத்தா காலத்துல அவங்க தமிழ் புக் வாங்கி படிப்பாங்களா? நம்ம அரபி கிதாப்புல பாத்துறோம். படிச்சவங்க தான் இருந்தாலும் அவங்களுக்கு அரபி வாசிக்க தெரியாதுல்ல அவங்களுக்கு. அதுல ஒரு அன்பு குழந்தைகளுக்கான அழகு திருப்பெயர்கள் ஒரு புக் இருந்துச்சு, பழைய காலத்து புக்கு. அதை எடுத்து கையில் கொடுத்து, அநேகமா ஒரு ஆம்பளை பிள்ளைகள் பேரும் ஒரு 500-600 இருக்கும், பொம்பளை பிள்ளைகள் பேரும் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இத பார்த்து வச்சுக்கங்கன்னு கொடுத்தேன். அப்படியே திரும்ப தந்துட்டு, அசரத்து உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னே இந்த புக்கில் உள்ள 1200 பேரையும் பார்த்து குடிச்சிட்டோம்னால சுபஹானல்லாஹ், மயக்கம் போடாத வரதான். எப்படி பேர் வைக்கிறது? 2 சஹாபி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது அப்படி நிக்கிட்டு இந்த இடம் தேவைப்பட்டா நான் இதை கனெக்ஷன் பண்றேன். 2 சஹாபி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரபலமான சஹாபிகள். ஒருவர் பெயர் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், இன்னொருவர் பெயர் சுபைர் இப்னு அவாம். இந்த 2 பேரும் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று ஒரு தொடர் சொன்னார்கள். 10 பேரை குறிப்பிட்டு இவரெல்லாம் சோழவாசிகள் என்று சொன்னார்களே, அந்த அஷரத்துல் முபஷ்ஷராவிலே கட்டுப்பட்டவர்கள் தல்ஹா, சுபைர், 2 பேரும் ஜோடி, 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். சுபைர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அங்கிருந்து நான் வருகிறேன், அதை படிச்சேன். சுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் எங்களை அப்படியே ஆர்வப்படுத்திக் கொண்டே இருந்தது. நிறைய நல்ல பேர் வைக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னும் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னி முகாசிரன் பிக்கும் அல் உமம் யௌமல் கியாமத்தி, கியாமத் நாள்ல நீங்க நிறைய பிள்ளைகள் பெற்று என்னுடைய உம்மத் நிறைய இருந்துச்சு என்றால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நிறைய குழந்தைகள் பெற்றால் அது பெருமானாருக்கு சந்தோஷம், நிறைய குழந்தைகள் பெற்றால் அரசாங்கத்துக்கு சங்கடம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல, அரசாங்கத்துக்கு சங்கடம்னு அரசாங்கம் சொல்லுது. சீனாக்காரன் வருத்தப்பட்டு இருக்கான். என்ன வருத்தப்படுறாங்க தெரியுங்களா? நிறைய வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க இல்ல, நிறைய வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இல்ல. சீனாக்காரன் ரொம்ப கவலைப்படுறான். ஏண்டா இப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம கொடுத்தோம் என்று. சீனாக்காரன் நம்ம நாட்டுல குழந்தைகள் எண்ணிக்கையை குறைத்து மக்கள் தொகையை குறைக்கணும் என்று திட்டமிட்ட சீனாக்காரர்கள் இன்றைக்கு கவலையில் இருக்கிறார்கள். நம்ம நாட்டுல இன்னும் அந்த கவலைக்குள்ள நாம போகல. ஆனாலும் குழந்தைகள் பிறந்தால் அது பெருமானாருக்கு சந்தோஷம். இஸ்லாமிய சமுதாயத்தில், இந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் நாளை மறுமையிலே இருக்கும் போது என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையோடு நிற்பார்கள். மூசா நபியை பார்த்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அவர்கள் சமுதாயத்தை விடலாம், நூஹ் நபியை விடலாம். 1000 வருஷம் பிரச்சாரம் செஞ்ச நூஹ் நபியை விட என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்க. கோடானு கோடி மக்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தௌஃபீக்கை அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினார். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறது, இந்த 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், தல்ஹா ரலியல்லாஹு, சுபைர் ரலியல்லாஹு. நம்ம நிறைய பிள்ளைங்களை பெறணும். தாய்மார்களும் கவனிச்சுக்கங்க, பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய காலத்துக்கு தக்க 2 பேர் முதல்ல முடிவு பண்றாங்க. அதுல சுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய நண்பர் தல்ஹா சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் நிறைய ஆம்பளை பிள்ளைங்களை தந்தான்னு சொன்னா, குர்ஆன் ஷரீஃபிலே பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயரை என்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் சூட்டி அவர்கள் தெருவிலே நடந்தார்கள் என்றால், இந்த உம்மத்துக்கு மத்தியில் நடந்தார்கள் என்றால், அந்த நபியினுடைய இலக்கணமே நடந்தது போன்று இருக்க வேண்டும். இவர் யாரு? தல்ஹாவுடைய மகன். அவர் யாரு? உதாரணமாக ஷுவைப் அப்படின்னு ஒரு நபியினுடைய பெயரை வைத்து ஷுவைப் இப்னு தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்று வைத்தால், ஷுவைப் நபி இடத்தில் இருந்த அந்த முதிர்ச்சியும் அந்த மிகப்பெரிய பேச்சாற்றலும் என் பிள்ளைகிட்ட இருக்கணும் அப்படின்னு தல்ஹாரன் எல்லாம் முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு அது மாதிரி பிறக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க நபிமார்களுடைய பெயராக வைத்தார்கள் என்று வரலாற்றில் வருது.
ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என் நண்பருக்கு ஈக்குவலா போட்டி போடணும்னு நான் நினைக்கல. நானும் நல்ல எண்ணத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த பெயர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எதிரொலிக்க வேண்டும், அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வரணும். ஆனால் என்னுடைய நண்பர் இப்படி ஒரு நியத்து வச்சுட்டாங்க. நண்பருக்கு 25 பிள்ளையா பிறக்க போகுது. குர்ஆன்ல 25 பேர் வருது. தப்சீர்கள்ல சில நபிமாருடைய பெயர் எழுதப்படுகிறது. 5 நபிமாருடைய பெயர் தப்சீர்ல வருது. அப்படி சேர்த்தா ஒரு 30 நபி. உடனே சுபைர் ரலியல்லாஹு எப்படி நியத்து வச்சிருந்தா, யா அல்லாஹ், என் ஃப்ரெண்டு தல்ஹா எத்தனை புள்ள பெற்று என்ன பேர்லாம் வைக்கிறாரோ அவர் வைக்காத பேரை பூரா நான் வச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படின்லாம் விவரம் இல்லாத நியத்தெல்லாம் வைக்கல, அப்படி துவாவெல்லாம் கேட்கல. அவங்க சொன்னாங்க, என்னுடைய நண்பர் அவர் ஒரு ஃபிளாக் எடுத்துட்டாங்க, அவங்க ஒரு முடிவு இலக்கு வச்சுட்டாங்க. அது நல்ல அழகானது. நான் என்ன முடிவு பண்ண போறேன், எனக்கு இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த சமுதாயத்திற்காக போரிட்டு, பெருமானாரின் பின் நின்று இந்த சமுதாயத்திற்காக போரிட்டு, போர்க்களத்தில் யார் தங்களுடைய உயிரை இழந்து ஷஹீத், கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திற்கு வருபவர்கள் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெறுகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வைக்கலாம் என்று முடிவெடுத்தேன்னு சொன்னாங்க ஜுபைர் ரலியல்லாஹு. நான் இப்ப சொல்ல வர்றது, நான் ஜும்மாவுல பெற்றோர்களுக்கான இலக்கு சொல்லிதான் நான் பேசினேன். அதைத்தான் இங்கேயும் சொல்ல போறேன். அதற்கிடையில தான் ஒரு வரலாறு. இப்ப அவங்க காலத்து இலக்கு தங்களுடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னு அவங்க நினைச்சாங்க. எப்படி பார்க்கணும்? ஒரு நபி மாதிரி பார்க்கணும். அவருடைய நபியினுடைய இலக்கணம் என் பிள்ளைகிட்ட இருக்கணும், ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என் பிள்ளைகிட்ட வரணும் என்று சுபைர் ரலியல்லாஹு நியத்து வச்சாங்க. சுபைர் ரலியல்லாஹுக்கு 7 ஆண் குழந்தைகள். எனக்கு இப்ப ரொம்ப நாளைக்கு முந்தைய அதை வாசிச்சதுனால வருஷ ஞாபகம் இல்லை. அவங்களுடைய குழந்தைகளில் ஹம்சா இருந்தார்கள், அவருடைய குழந்தைகளில் முஸாப் ரலியல்லாஹு இருந்தாங்க, அவருடைய குழந்தைகளில் ஜாஃபர் ரலியல்லாஹு இருந்தாங்க, அவங்களுடைய குழந்தைகளில் காலித் இருந்தார். காலித்னா காலித் இப்னு வலீத்னு ஒரு பெரிய வீரர். அவர் இல்ல, அவர் ஷஹீதாக இல்ல. காலித் இப்னு ஸயீத் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க ஷஹீத். காலித் இருந்தார். அவருடைய குழந்தை 7 குழந்தைகளில் ஆண் குழந்தைகளில் முன்தீர் இருந்தார். இதுல பாருங்க, ஹம்சா ரலியல்லாஹு நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். உஹது போர்க்களத்தில் வஹ்ஷி என்பவரால் பின்னிருந்து தாக்கப்பட்டு உடல் கோரமாக கிழிக்கப்பட்டு ஹிந்தாவினால் அவலமாக ஆக்கப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு பெருமானாரையே கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு. அவருடைய சிறிய தந்தை மட்டுமல்ல, பெருமானாரின் வயதொத்த பெருமானாருக்கு நண்பராக வாழ்ந்தவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு. பால்குடி சகோதரர் என்றும் ஒரு வரலாற்றில் வருகிறது. நம்ம ஜாஃபர் ரலியல்லாஹு பெருமானாருடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய 2வது மகன், அலி ரலியல்லாஹுடைய மூத்த சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். மூத்தா யுத்தத்திலே 93 காயங்களோடு அவருடைய உடல் வீட்டிற்கு வருகிறது என்று வரலாற்றில் பார்க்கிறோம். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு. அது மாதிரி முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. மதீனாவிற்கே இஸ்லாமிய ஜோதியை ஏற்றி வைத்த பெருமைக்குரியவர்கள் யாரு? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். மக்காவிலே அவருக்கு பெயர் அல்தர் மக்கான்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்காவிலே அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த பெர்ஃபியூம், அந்த அத்தர் வேற யாரும் பயன்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு எந்த நாட்டிலிருந்து வருதுன்னு தெரியாது, அவ்வளவு மணக்கும் அத்தரை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு வசதி படைத்த சீமான் குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஒரு நாள் போட்ட சட்டைய அவரு அடுத்து வாழ்விலே போடவே மாட்டார்னு இஸ்லாத்துக்கு முன்னர் உள்ள வரலாற்று எழுதுறாங்க. இஸ்லாத்துக்கு முன்னர் இருந்த வரலாறு. இப்படி குழந்தைகளுக்கு அவங்க பேர் வச்சாங்க. பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி வரணும் அப்படின்னு சஹாபிகள் காலத்துல நபி மாதிரி வரணும், ஷஹீத் மாதிரி வரணும்னு அந்த காலம். இப்ப நான் இடையில சஹாபாக்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு, தாபீன்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு, தபு தாபீனோட காலத்துல எப்படி இருந்துச்சு, இமாம்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு, ஷேக்மார்கள் இறைநேசருடைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு காலத்துக்கு 2 உதாரணம் சொல்லிட்டு வந்தோம்னா 18ஆம் தேதி தொடங்கின தூக்குட்டா 22ஆம் தேதி தான் முடியும். அதனால இதை 18ஆம் தேதியோ முடிக்கணும். 18ஆம் தேதியிலையும் நீங்க நிகழ்ச்சி நடத்துறாங்களா, அவங்க என்ன டைம் போட்டிருக்காங்களோ அதுக்குள்ள நான் முடிக்கணும். நான் நேரா வந்துடுறேன். பெற்றோர்களுக்கு நான் சொல்வது, நம்முடைய பிள்ளைகள் பிளஸ் 2 அவன் எத்தனை மார்க் எடுக்கட்டும், அவன் நிறைய எடுக்கட்டும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரட்டும், ஸ்கூல் தேர்ட் வரட்டும், சுமாரா எடுக்கட்டும், அவன் என்ன படிக்கணும்னு நம்ம ஒரு கனவு காண்கிறோம். என்ன படிச்சு அவன் என்னவா வரணும்னு கனவு காண்கிறோம். அந்த இலக்கு நமக்கு வேண்டும் தான். நம்ம புள்ள நல்லா படிச்சு நல்லா இருக்கணும்னு மட்டும் நீங்க நியத்து வைங்க. இதை தான் படிக்கணும், அதை தான் படிக்கணும், நீங்களா ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதை அவன்கிட்ட கொண்டு திணிச்சீங்கன்னு சொன்னா
அவன் ஒண்ணும் இல்லாம போன எத்தனையோ பேர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எல்லாரும் பார்த்திருப்போம். நான் கூடுதலா பார்க்கிறோம். சில பையனுக்கு நாங்க வகுப்புல கேட்கிறோம், என்னடா ஒரு மாதிரி இருக்கு என்னன்னு கேட்கிறோம். எங்க அத்தாட்ட சொன்னேன், என்ன காலேஜில் சேர்க்காதீங்கன்னு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. எங்க சேர்க்க சொன்னேன்னு கேட்டோம். என்ன கொண்டு போய் பாலிடெக்னிக்ல சேருங்க, நான் எதையாவது படிச்சு போய் உடனே வேலைக்கு போயிடுறேன்னு சொன்னேன். பாலிடெக்னிக் படிச்சா ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு அப்ரெண்டிஸா போயிட்டு அப்படி மேல போயிடலாம் நான் சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்டாரு. இல்லடா டிகிரி படி, அதுக்கு மேல அது எழுது இது எழுதுன்னு சொல்றாரு. இது எழுதவே கஷ்டப்படுற, எது எழுதவே பள்ளியோட கல்லூரியில உள்ள இன்டர்னல் எழுதவே கஷ்டப்பட்டு இருக்கேன். அவர் அதுக்கு பிறகு நீ அது எழுது இது எழுதுங்கிறாரு. இது எழுதவே கஷ்டப்படுற, அதை எங்க இருந்து எழுதுன்னு சொல்றேன். நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், நீ ஜாடி அல்ல, கேலி அல்ல, நான் கலாய்க்கல்ல, நகைச்சுவை பேசவில்லை. மாணவர்கள் அவர்கள் அவங்க ரூட்ல விடுங்க. நம்ம பிள்ளைங்க தான், நமக்கு ஆசை இருக்கலாம். ஒரு மைண்ட கேட்டாங்களா, நீ என்னவா ஆசைப்படுற? நான் டாக்டராக ஆசைப்படுறேன். எங்க அப்பா மாதிரியும் நான், உங்க அப்பா டாக்டரா, எங்க அப்பாவும் என்ன மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, நானும் ஆசைப்படுறேன். இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. அவரும் ஆசைப்படுறாரு, இவரும் ஆசைப்படுறான். இன்னொன்னு சொல்றேன், நம்ம மக்கள்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, சிலர் தங்களுடைய தொழிலின் காரணமாகவோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளின் காரணமாகவோ அல்லது அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில சம்பாத்தியம் பண்றவங்க அடிப்படையில பையனை ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்க்கிற அளவுக்கு வசதி இருக்குது என்பதற்காக அவனை 2-3 வருஷம் நீட் எழுதுறதுக்காக எங்கேயோ கொண்டு ஒரு அகாடமியில சேர்த்து படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் சொல்றான், வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. அவனே சொல்றான், அத்தாட சொல்றான், பணம் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. சரி, நான் அந்த கட்டத்தை கடந்துடுறேன். ஆனாலும் திரும்ப சொல்லுகிறேன், பெற்றோர்கள் தாய்மார்கள்ட்டையும் சொல்றோம், நம்முடைய குழந்தைகள் எதுவாக வர வேண்டும் என்று நமக்கு ஒரு கனவு இருக்கலாம், நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கலாம். அதை பேச்சோட அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீட்டில் சொல்லி பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் அதுல இருந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை அவன் கேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல வந்தான்னா சந்தோஷம். படிச்சு முடிச்ச பிறகு அப்படியே இவரு ஒரு தடவை அப்ப மார்க்கை பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு, அவன் ஒரு இடம் அதை விட பெருசா வாயை பிளந்துட்டு மொத்தத்தில் கொண்டு விட்டாச்சுன்னா நாங்க வாயை பிளந்துட்டு நிக்கிறோம். கல்லூரியில் ரொம்ப பெரிய கஷ்டங்க. மதரசால பாடம் நடத்துறது ரொம்ப சிம்பிள். ஆனா எங்க பையனுக்கு தெரியும், மதரசா பிள்ளைக்கு தெரியும், அசரத்து பாட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து உட்கார்ந்து இருப்பாங்க. சங்கடமே படுத்த மாட்டாங்க மதரசால. முன்னாடி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இப்ப கேள்வி கேட்கிற ஆட்களே இல்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, அது எதுக்கு அசரத்தை போட்டு சிரமப்படுத்துறது? அவரே கேட்க சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பள்ளிக்கூடத்து பையன் நல்ல கேள்விலாம் கேட்க மாட்டான், அவனை படி எழுதுன்னு சொன்ன கஷ்டம். அதனால நான் இங்கே சஹாபிகள் தங்களுடைய காலத்திற்கென்று அவர்கள் ஒரு லெவல் வச்சிருந்தாங்க. அவர்கள் அப்படி யோசித்தார்கள். நம்ம காலத்துல நம்முடைய பிள்ளைகள் இப்படி மட்டும் வச்சுதான் போதும். உங்களிடத்துல சொல்லி கிட்டத்தட்ட நிறைவு கட்டத்திற்கு வருகிறேன். நம்ம புள்ள ஒழுக்கமானவனா இருக்கணும், நல்லா படிச்ச பிள்ளையா இருக்கணும். நல்லா படிச்ச பிள்ளைன்னா நான் நிறைய டிகிரி சொல்லல, டிகிரியை சொல்ல. டிகிரி படிப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க. டிகிரி ஒரு கல்விக்கான அடித்தளமே தவிர, ஒழுக்கத்திற்கான ஒரு பாதையை தவிர, டிகிரியை வச்சு ஒரு எடை போட முடியாது. அதான் நம்ம 2வது ஜனாதிபதியா இருந்தார் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவரை வச்சுதானே இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம். அவர் ஆசிரியராக இருந்தவர் தானே. ராதாகிருஷ்ணன் சொன்னாராம், நம்ம கிராஜுவேட்ஸ், அதாவது பட்டதாரிகளை உருவாக்குறோமே தவிர கல்வியாளர்களை உருவாக்கலன்னு சொன்னாராம். அவர் காலத்திலே சொல்லியிருக்கிறார், பட்டதாரிகளை உருவாக்குறோம், படிச்சு பட்டதாரி ஆயிடுறான், கல்வியாளர் ஆகிறானா. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஆலிம்கள் சொல்வார்கள், கல்வி படித்தவர்களை உருவாக்குவதை விட அறிவு படைத்தவர்களை உருவாக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். நிறைய பேர் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஜிகே ஜெனரல் நாலேஜ் சொல்லுவோம் பாருங்க, ஜிகே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, காமன் சென்ஸ் இருக்காது. ஜிகே ஜெனரல் நாலேஜுக்கும் பொது அறிவுன்னு அர்த்தம், காமன் சென்ஸுக்கும் பொது அறிவுன்னு அர்த்தம். ஜெனரல் நாலேஜ் என்பது டேட்டாக்களை, தகவல்களை நிறைய தெரிந்து வைத்து நிறைய காரியங்களை ஆற்றுவதற்கு பேர் ஜிகே ஜெனரல் நாலேஜ். காமன் சென்ஸ் என்பது தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சு இடத்துக்கு தக்க நடந்து கொள்வது. நானும் பயன்படுத்த நினைக்கிறேன். நேரமின்மையின் காரணமாக நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறோம் என்கின்ற இந்த செய்தியை எனக்கு இடப்பட்ட கட்டளையாக எடுத்துக்கொண்டு சொன்ன செய்தி போதும் நினைக்கிறேன். இதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கின்றன. வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியில அவங்களை படிக்க வைங்க. 2 கல்விகளும் கொடுங்க. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, சமுதாயத்தினுடைய, குடும்பத்தினுடைய, நம்முடைய பெயர் காப்பாற்றுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுங்கள். மாற்ற நியத்தை வச்சு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை தருவான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.